வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட தங்கம் வெள்ளி மார்க்கெட் பத்தி தான். சமீபமா விலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு இல்லையா? அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரி இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட மொத்த நிலவரத்தையும் சொல்லுது. என்னதான் டெய்லி வேலையில கொஞ்சம் ஏறுது இறங்குதுன்னு இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு சரிவுல தான் போயிட்டு இருக்கு. சரி, முதல்ல நம்ம வெள்ளில இருந்து ஆரம்பிக்கலாம். கடந்த சில நாள்ல நடந்திருக்கிற இந்த மாற்றம் கண்டிப்பா அவங்கள ஆச்சரியப்படுத்தும். ஆமாங்க, நீங்க பார்க்கறது கரெக்ட் தான். வெறும் 3 நாள்ல 1 கிலோ வெள்ளிக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நினைச்சு பாருங்க, இது சாதாரண சரிவில்ல, ஒரு பயங்கரமான வீழ்ச்சி. இன்னைக்கு விலை நிலவரம் இதுதான். 1 கிலோ 2,80,000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விலையில மாற்றம் இல்லதான். ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த சில நாள்ல நடந்த அந்த பெரிய சரிவுதான். அப்போ இனிமே விலை எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? மார்க்கெட் கணிப்புகள் படி பாத்தீங்கன்னா 1 கிலோ வெள்ளியோட விலை குறைஞ்சது 2,40,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, வெள்ளிய பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பியோர் கோல்டு, அதாவது 24 கேரட் தங்கத்தோட நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். வெள்ளிய கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கு? இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இன்னைக்கு 24 கேரட் தங்கத்தோட விலையில எந்த மாற்றமும் இல்ல. ஆனா கடந்த 3 நாள கணக்குல எடுத்துக்கிட்டா ஒரு கிராமுக்கு 28 ரூபாய் குறைஞ்சிருக்கு. கோல்டுல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்காக இதோ இன்னைக்கு ரேட்ஸ். 1 கிராம் 15,840 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,27,702 ரூபாய்க்கும் போகுது. அடுத்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பாக்குற விஷயம், அதாவது நகை செய்யற 22 கேரட் தங்கம். அதோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க? இங்கேயும் அதே கதை தான். 24 கேரட் மாதிரியே இன்னைக்கு 22 கேரட் விலையிலையும் மாற்றம் இல்ல. ஆனா கடந்த 3 நாள்ல மட்டும் ஒரு சவரனுக்கு 1,840 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நகை வாங்க பிளான் பண்றவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அப்டேட். நகை வாங்கலான்னு இருக்கீங்களா? அப்போ இந்த விலைய நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 1 கிராம் 14,560 ரூபாய், 1 சவரன் 1,16,480 ரூபாய். சரி, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? 1 சவரன் தங்கம் 1,08,000 ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் போகலாம்னு கணிக்கிறாங்க. ஓகே, இவ்ளோ நேரம் விலை குறையுதுன்னு பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இந்த சரிவு? இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி. ஆமா, தங்கம் வெள்ளி விலை குறையறதுக்கு என்னதான் காரணம்? வாங்க அதுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த எல்லா விலை மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரே முக்கியமான காரணம் அமெரிக்க டாலரோட மதிப்பு தான். அதோட வேல்யூல வர தொடர்ச்சியான ஏற்ற இறக்கம் நேரடியா நம்ம தங்கம் வெள்ளி விலையா பாதிக்குது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலரோட மதிப்பு ஏறிச்சுன்னா தங்கம் வெள்ளியோட மதிப்பு குறையும். இந்த நிலைமை இன்னும் அடுத்த வாரமும் தொடர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இப்படி விலை குறைஞ்சிட்டு போற இந்த நேரத்துல இதுதான் தங்கம் வாங்க சரியான நேரமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா? இந்த தகவல்களை வச்சு நீங்க தான் ஒரு நல்ல முடிவெடுக்கணும். யோசிச்சு பாருங்க.